உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, உனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது உன்னை பற்றி தெரியும்ல. நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் விசா எக்ஸ்டெண்ட் ஓகே, வேலை தேடுறதுக்குன்னே ஒரு அஃபிஷியலாக ஒரு விசா இருக்கும்போது நான் ஏன் அதில் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தாட் வருது. ஏமாந்தீங்க நிறையா பேரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். அவன் 2-3 நாள் ரூம் இல்லாமல் நான் ஸ்கேம் ஆனேன். காசும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்? நிறைய பேர் வந்து ஜாப் சீக்கர் விசா பற்றி கேட்குறாங்க. ஏன்னா இது ரீசெண்டாக நிறைய பேர் வந்து நிறைய டிராவல்ஸும் இது வந்து ஜாப் சீக்கர் விசான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்து சொல்கிறாங்க ஜாப் சீக்கர் விசா நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட சொன்னேன். நான் வந்து டேரெக்டாக அமர் சென்டர்ஸ் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம ஒரு சேவை மையம்னு வச்சுக்கலாமே, அங்கே போய் டேரெக்டாக வந்து பேசி இந்த மாதிரி இதுதான் இஷ்யூ, ஜாப் சீக்கர் விசா வந்து ஊரில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பாசிபிள் இல்லை. அவங்க சொன்ன பதில் இல்லை, அந்த அரபி சொன்ன பதில் பாசிபிள் இல்லை. நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, துபாய் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு யூஐடி கிரியேட் ஆயிரும். யூஐடின்னு ஒரு கோடு மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் ஈஸாவில் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த கோடை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சிவி வாங்கிக்குவாங்க. உங்கள் சிவி வச்சும் உங்கள் பாஸ்போர்ட்டை வச்சும் உங்களுக்கு வந்து இது போடுவாங்க, ஜாப் சீக்கர் விசா போடுவாங்க. உங்களுக்கு ஒரு 4 months வேலிடிட்டி இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து 2700 உங்கள்கிட்ட வாங்குவாங்க. நான் அல்குசிஸில் கேட்ட வரைக்கும் 2700 சொன்னாங்க. 1000 வந்து ரீஃபண்டபிள் 4 months அப்புறம். 90 days வரைக்கும் போடலாம்னு நினைக்கிறேன். 90 days வந்து 120 days வரைக்கும் போடலாம், 4 months போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் சீக்கர் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அந்த ஜாப் சீக்கர் விசாவே வந்து ஒரு 880 கொடுத்து 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊரில் இருந்துட்டு ஜாப் சீக்கர் விசா போடுறீங்கன்னா வந்து பர்வீஸ்ல நான் பேசினேன் நினைக்கிறேன். பர்வீஸ் என்ன சொன்னாங்கன்னா அங்கே வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்களாம். அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து அப்படி வந்து போட்டு தந்தாங்க. டாக்குமெண்ட்லாம் இங்கே கொடுத்து அவனோட டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன் பண்ணதெல்லாம் கொடுத்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜாப் சீக்கர் விசா பண்ணணும்னா நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணிக்கணும். சில கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஜாப் சீக்கர் விசா ஏன் முடியாது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஜாப் சீக்கர்னா ஓகே, வேலை தேடுறதுக்குன்னே ஒரு அஃபிஷியலாக ஒரு விசா இருக்கும்போது நான் ஏன் அதில் போகக்கூடாதுங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் தாட் வருது. அதை நம்மளால முடியாது அப்படின்னா ஏன்னா அதுக்கு சில கிரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணி வித்தின் 2 years இருக்கணும். 2 வருஷம் தான் ஆயிருக்கணும் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி. அதே மாதிரி நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து ஒரு 500 யூனிவர்சிட்டிஸ் தான் வச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இல்ல. அதுல இல்ல. ஆக்சுவலா அந்த யூனிவர்சிட்டி இந்தியாலே வந்து 2 தான் இருக்கு, கிட்டத்தட்ட இருக்கு. அதுவும் நார்த்ல இருக்கு. அந்த பேஜும் நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கறேன். அந்த பேஜ் வந்து இப்ப எரர் காட்டுது. அந்த பேஜ் ஆக்சஸ் பண்ண முடியல எங்களால. அப்புறம் தான் தெரிஞ்சு சப்போஸ் யாராச்சும் வந்து ஜாப் சீக்கர் விசா இந்தியால இருந்து போட்டு தரேன்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காசு அடிச்சிருவாங்க, இல்ல உங்களுக்கு நிஜமாவே ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். 2 விஷயம் நடந்திருக்கும். சில ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னன்னாலும் காசு வேஸ்டா போகும். என்னன்னாலும் காசு போயிடும். சில ஏஜென்சிஸ் வந்து நாங்க போட ட்ரை பண்ணோம், கிடைக்கல, உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்ட்டுருவாங்க. நீங்க முன்னாடியே ஏன் சொல்லிங்கன்னா, இல்ல நீங்க தான் பார்த்து வந்துடும், உங்க காசு தான் போயிருக்கு, அந்த இடத்துல நீங்க ஆர்கியூ பண்ணாலும் உங்க காசை நீங்க கொடுக்க போறது இல்லையே. ஸோ வந்து ஜாப் சீக்கர் விசா வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது போல விசிட் விசா ப்ரிஃபர் பண்ணலாம். விசிட் விசாவில் வந்து வேலை தேடுறது இஷ்யூ இல்லைங்க. விசிட் விசாவில் நீங்கள் வேலை தேடலாம். விசிட் விசாவில் வேலை செய்யக்கூடாது, அதுதான் பிரச்சனை. இங்கே அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் துபாயை விசிட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதான் விசிட் விசா. அங்கேருந்து நீங்கள் துபாய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேலை இருக்கா, வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நீங்கள் தேடலாம். ஆனால் வேலை செய்யக்கூடாது. ஆமாம், அதுதான் வந்து இல்லீகல். ஆமாம், ஏன்னா வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க விசிட் விசாவில் வேலை தேடுறது வந்து இல்லீகல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. விசிட் விசாவில் வேலை தேடுறது இல்லீகல் இல்லை. நான் வந்து இதுவும் வந்து GDRFA, ICP இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் அஃபிஷியல் நம்பர்ஸ்லாம் கால் பண்ணி பேசினேன். டைரெக்டாக பேசினேன். அவங்க சொன்னாங்க, யூ கேன் சர்ச் ஜாப்ஸ் இன் விசிட் விசா, யூ கேனாட் டூ ஜாப் இன் துபாய் as in விசிட் விசா அப்படின்னு தான் சொன்னாங்க. விசிட் விசாவில் நீ வேலை வந்து செய்யத்தான் கூடாது, வேலை தேடலாம், உனக்கு பிரச்சனையே இல்லை. உனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அவன் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா போடணும். EID உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு 2 மாதம் ஆகும், அது வரக்கு அந்த டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தான் இங்கே நடக்கும், அப்படி தான் இங்கே ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஃப்ரீலான்ஸ் விசான்னு ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரீலான்ஸ் விசா எப்படின்னா 2 years வந்து அந்த விசா வேலிடிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் பேரே ஃப்ரீலான்ஸ் விசா. நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் கம்பெனி போய் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணலாம். அது வந்து மேக்ஸிமம் இங்கே 7Kலேயே ஸ்டார்ட் ஆகும், 7K to 12K வரைக்கும் போகும். ஒவ்வொரு டைமை பொறுத்து மாறுதுன்னு சொல்லலாமே. திராம்ஸ் 7K, ஆமாம், இதில் தான் சொல்கிறேன், திராம்ஸில் தான் சொல்கிறேன். ஒரு 2 lakh 2.3 lakh வரைக்கும் போகும் அந்த விசா. உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும்.
அதில் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடச்சிரும். நார்மலாக ஒரு எம்ப்ளாயிக்கு தேவையான எல்லாமே கிடச்சிரும். அந்த விசா வச்சு நீங்கள் ஜாப் தேடிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் 2 இயர்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விசாவே மறுபடியும் வந்து 6K 7K கொடுத்து ரெனியூ பண்ணுற மாதிரி. இதெல்லாம் நான் திராம்ஸாக சொல்கிறேங்க. 7K கொடுத்து ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆவரேஜாக அந்த விசா வந்து 2.3 lakh இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் விசாவோட மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். விசா இதெல்லாம் தாண்டி வரணும்னா இதை தாண்டி சில ஏஜென்சி இருக்குது. ஆக்சுவலாக ட்ராவல் ஏஜென்சி, எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது. நிறைய ஃபேக் ஏஜென்சிஸ் வந்து இப்போ பேச வரலான் இருந்தேன். ஆக்சுவலா இது நாங்கள் இந்த டாப்பிக்கை வந்து நாங்கள் ரொம்ப நாளே எங்கள் கண்டென்ட்ல கொண்டே வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் ஏன் இதை கொண்டு வரோம்னா, ஏமாந்தவங்க நிறைய பேரை வந்து நாங்கள் பார்த்துட்டோம். நான் 2 லட்சம் கட்டிட்டு வந்தேன், 2 லட்சம் கட்டிட்டு வந்தேன், 1 லட்சம் கட்டிட்டு வந்தேன், நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு வந்தேன், ஆனால் இங்கே வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய சொல்கிறாங்க, ஆள் பிடிக்க சொல்கிறாங்க, எனக்கு அந்த பிடிக்கல, இந்த சேலரி சொன்னாங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. துபாயில் ஒன்று புரிஞ்சுக்குங்க, பாஸ்போர்ட்டை வந்து ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறது வந்து லீகலே இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. துபாயில் வந்து பாஸ்போர்ட் ஒரு கம்பெனி வாங்கி வைக்கிறது லீகலே இல்லை. சப்போஸ் அப்படி உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சாலும் அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி ஸ்டாம்போடு இருக்கிற மெயிலில் இருந்து உங்களுக்கு டைரெக்டாக மெயில் போடணும். அவங்க வந்து நீங்கள் மெயில் வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து அதுவும் வந்து அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுவும் நீங்கள் வந்து சப்போஸ் அந்த கம்பெனி உங்களுக்கு பாஸ்போர்ட் தரமாட்டேன்னு சொன்னால் அந்த மெயிலை வந்து நீங்கள் வந்து காட்ட முடியும், கவர்மெண்ட்டில் வந்து காட்ட முடியும், அஃபீஷியல்ஸில் வந்து காட்ட முடியும். உங்களுக்கு வந்து இது இருக்கும், முகர் இருக்கும். முகர் வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு எம்ப்ளாயர்ஸ் அது வந்து எம்ப்ளாயர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு இது மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி, லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். முகர்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க, நீங்க தான் சப்மிட் பண்ணீங்கன்னு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. அதனாலதான் சொல்றேன், அந்த கம்பெனி ஸ்டாம்ப் இருக்கிற மாதிரி ஒரு மெயில் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போஸ் நாளைக்கு நீங்க கொடுக்கலன்னா சொல்ல முடியும். பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறது வந்து லீகலே கிடையாது. நீங்க கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது எங்கேயுமே. ஆனா இங்க வாங்கி வைக்கிற பழக்கம் நிறைய பேர் ஸ்டாண்டர்டான கம்பெனிங்கிற பட்சத்துல அதை பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களோட சில கம்பெனிஸ் வந்து எங்ககிட்ட பத்திரமா இருக்கும், நீங்க போறப்ப எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். சில பேர் அசெட் இருக்கிறவங்க சில பேர் வாங்கி வச்சுப்பாங்க. சப்போஸ் கம்பெனி உங்களுக்கு கார் கொடுக்குது, இல்ல லேப்டாப் கொடுக்குது, இல்ல ஏதாவது வேல்யூபிளான பொருள் உங்ககிட்ட இருக்கு, அப்படி கொடுத்தாலுமே நான் சொல்றதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கம்பெனிஸ் வந்து நான் உனக்கு வந்து விசா பே பண்ணிக்க, நீ போகும்போது எனக்கு காசு கொடுத்துட்டு தான் போகணும், அதெல்லாம் லீகலே கிடையாதுங்க. உங்களுக்கு சப்போஸ் கம்பெனிஸ் வேலை போட்டாங்கன்னா 6 மாசம் நீங்க வந்து அவங்க அந்த கம்பெனியில் 6 மாசம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ணணும்னா ரிசைன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணுறது பார்த்து பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ப்ராப்பராக ரிசைன் பண்ணுங்கள். இல்லைன்னா கம்பெனி உங்களை அப்ஸ்கான் போட்டாங்க அப்படின்னா உங்களால் வெளியும் போக முடியாது. வெளியே போக முடியும். சப்போஸ் வெளியே போயிட்டீங்கன்னா உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்ஸ்கான் லிஸ்ட்டில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு விசாஸ் கேன்சல் ஆகிற பிரச்சனை வரும், நீங்கள் உள்ளே வர முடியாது, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்ஸ்கான் போடக்கூடாது, கம்பெனி செக்ஷனில் போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பழி வாங்குற பேரில் அப்ஸ்கான் பண்ணுவோம், அப்ஸ்கான்னு சொல்லி போடுவாங்க. வேலையே செய்யாமல் போயிட்டான், அவன் பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான்னு சொல்லி அப்ஸ்கான் பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து நான் வேலையை விட்டு போகிறேன், எனக்கு வேலை பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை இப்படிலாம் வெளில போகிறீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் விஷயம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, டே பை டே நீங்கள் வந்து அது சேஞ்ச் ஆகுதா, எனக்கு விசா கேன்சல் ஆகிடுச்சா, கேன்சல் பண்ணிட்டாங்களா, இல்லை அப்ஸ்கான் எதுவும் போட்டிருக்காங்களா. ஏன்னா ஃபைன்ஸ் வந்து இங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஃபைன்ஸ் வந்து இங்க இருக்கும். சோ உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்னு தெரியாது. சில டைம் நீங்க வந்து இமிகிரேஷன்ல போய் டேப் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைன் இருக்கு, நீங்க போய் கட்டிட்டு வாங்க. கடைசியா எதுவுமே வேணாம், நீங்க ஊருக்கு திரும்பி போகும்போது ஏர்போர்ட்ல தான் உங்களை பிடிச்சி வந்து ஃபைன் இருக்கிறதே தெரியாது. ஸோ 4 பேர்கிட்ட வந்து விஷயத்த கேளுங்க. நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், நான் வேலையை விட்டு போறேன் இப்படின்னா அதான் முடிவு பண்றீங்கன்ற பட்சத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க. அதான். ஸோ நம்ம வந்து இந்த ஃபேக் ஏஜென்சி பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி என்னோட ஸ்டோரி வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். என்னோடது இப்போ ஏஜென்சிலாம் கிடையாது, நானே பர்சனலாக என்ன தான் சொல்கிறேன், என்னோட சொந்த கதை. நான் வந்துட்டு ரொம்ப ஃபினான்ஷியல் டைட் இருக்கிறனால தான் என்னோட ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். ஃபினான்ஷியலாக டைட்டாக இருக்க போய் தான் வந்து நான் துபாய் வரணுன்ற ஒரு முடிவை எடுத்தேன். எனக்கு வந்து எப்படின்னா, இங்கே விசிட்டில் வந்து வேலை தேடி 3 மாதம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதே அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை. அந்த அளவுக்கு நான் வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தேன். ஒரு 1 lakh சாலிடாக 1 lakh வந்து நான் பணம் கட்டி நான் வந்து போனோன்னா எனக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துடணும். அதாவது போகிறேன், நான் வேலைக்கு ஏறிடுவேன், ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துடணும், இதான் என்னோட பிளான். ஸோ நான் இவ்வளோ ஈஸியாக யோசிச்சதுனால ரொம்ப க்ளோஸான ஒரு ஏஜென்ட், அவரும் ஒரு ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. அதில் மேக்ஸிமம் எல்லா பீப்புளுக்கும் அந்த மாதிரி தான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, என் ரிலேட்டிவ், இப்படி தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறீங்க தான் ஏமாத்துறாங்க. சொல்றது கஷ்டமா இருந்தாலும் அதுதான் அந்த விஷயம் வந்து நம்ம பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ற பீப்புள் அவங்க தான். அதுதான். ஆமாம், அப்படி ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் மூலயமா நான் வந்து 1 lakh கட்டி டேரெக்டாக இங்கே வந்தேன். வந்து என்னை 3 மாதம் விசிட் விசாலே தான் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து 3 மாதம் முடியும் போது எனக்கு வந்து ரினியூ பண்ணலை.
மறுபடியும் என்னோட சேலரி கட் பண்ணி இன்னொரு விசிட் விசா போட்டாங்க. ஓகே பார்க்கலாம்ப்பா, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு விசிட் விசா போட்டாங்க. நான் வந்துட்டு என்னால் அப்பயும் தெரிஞ்சு போச்சு இவங்க விசா போட மாட்டாங்க அப்படின்னு. நான் 1 monthலேயே வந்து அங்கேருந்து வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆகிட்டேன் விசிட் விசாலே. ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுமோ அதையும் டிடெக்ட் பண்ணிட்டாங்க 2வது போட்ட விசிட் விசாவுக்கும். அதுக்கப்புறம் வந்து தான் நானாக வந்துட்டு தனியாக ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி, எனக்கு துபாய் மார்க்கெட் தெரியாது, என்ன எங்கே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஊரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா, எப்படின்னா கொஞ்சம் சில்லறையான எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்துச்சு. பட் அதெல்லாம் இங்கே யூஸ் ஆகும்னு எனக்கு அப்போ தெரியாது. சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து இது எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு யூஸ் பண்ணி எதுக்குமே ஆகாது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான் எனக்கு காப்பாச்சு. அதான் மெயின். நான் இங்கிலீஷை பற்றி அவ்வளோ பேசுனதுக்கு காரணம் தான் அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் தான் வந்து இப்போ எனக்கு காப்பாச்சு. ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சி இப்போ வரைக்கும் அங்கே 3 வருஷமாக நான் அங்கே தான் இருக்கேன். அதில் வந்து என்ன மெயின் ரோலே வந்து கம்யூனிகேஷன் தான். நான் வந்து இப்போ கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும். கஸ்டமர் வந்து வேற கண்ட்ரீஸ்லேருந்து வேற நேஷனல் வருவாங்க. ஈவன் பிரிட்டிஷ்காரங்க வந்தாலும் அவங்களோட நேட்டிவ் இங்கிலீஷ் தான். அவங்ககிட்ட நான் இங்கிலீஷ் தான் பேசணும். அவங்க பேசுறது எனக்கு புரியும், நான் பேசுறது அவங்களுக்கு புரியணும். ஸோ இந்த மாதிரி அப்படி வந்து நான் ஸ்கேம் ஆகிட்டேன். இவ்வளோ தெரிஞ்சுமே ஊரில் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு மெச்சூராக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருந்த எனக்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் இருக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க தான். அதனால உங்களால் வந்து ஏமாறுற சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எனக்கு நாங்கள் 2 பேரும் ஏன் இப்போ வந்து ஒரு பாட்காஸ்ட் வரைக்கும் போய் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம்னா, ஸ்டில் நிறைய பேர் இப்போவும் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்னோட டிஎம்ஸ்க்கு வந்து இப்போவும் வந்து சில பேர் வந்து காரைக்குடியில இருந்தோ, அதுக்கப்புறம் வந்து ஒட்டஞ்சத்திலேருந்தோ சில பீப்புள் இருக்காங்க. நான் என் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. வந்து ஸ்கேம் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க, கொடுக்கல, 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறேன், நான் வந்து வேலையும் பிடிக்கல, எனக்கு ஊருக்கும் போக முடியல, எனக்கு வந்து ஃபைன் வர ஆரம்பிச்சிருச்சு, வீசா முடிஞ்சவங்க வீசாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணல, 4000 ரூபா ஃபைன் வந்துருச்சு, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுறது. என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து ஒரு டைப்பிங் அப்படி நீங்கள் சப்போஸ் யாராச்சும் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டைப்பிங் சென்டரோ இல்லை அமர் சென்டர்லேயோ போய் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்காக யாரும் இங்கே பே பண்ண ரெடியாக இல்லை. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரூம் ஷேர் பண்ணவோ, உங்களுக்கு பே பண்ணவோ, உங்களை வந்து பார்த்துக்கிறக்கோ இங்கே யாருக்குமே வேலை இல்லை. இங்கே எல்லாருமே இருக்கிறவங்க சிங்கிள் பர்சனாக அவங்கள பார்த்துக்கிறது தான். ஊர்னா பசங்க இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். இங்கே அப்படி இல்லை. என்னதான் க்ளோஸாக இருந்தாலும், நானும் சூர்யாவே இருந்தாலும் அவன் க்ரீன் லைன் ஏறினா நம்ம ரெட் லைன் ஏறினானா அவன் வேற வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்பான், நான் என் வேலைக்கு தான். சும்மா சொல்கிறேன், அவன் வழிக்கு அவன் போயிடுவான், என் வழிக்கு நான் போயிடுவேன். எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ரொம்ப கமிட்டடாக இருப்பீங்க, ரொம்ப கமிட்மெண்ட் வந்துடும். யாரும் உங்களை டிபெண்ட் ஆகி இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ ஏர்ன் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலாக அது டைம் இருக்கு, ரொம்ப ஒரு 4 years 5 years மேலே ஆகும். யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சுயநலம் மட்டும் கிடையாது, அது சுயநலம் இல்லை, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி இருக்கும். டே பை டே அப்படி தான் இருக்கும். அதனால வந்து யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தான் ப்ரிப்பேர்டாக தெளிவாக இருந்துக்கணும். வரவன் என்ன சும்மா வரான், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு வரான், அதை அடைக்கணும், வீட்டில் கடன் இருக்கும், அதை அடைக்கணும். ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸான கிராஜுவேட் சொல்கிறீங்க, இப்போ அப்படி அந்த பீப்புளுக்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் அதை பார்ப்பானா இல்லை வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறப்பாங்க. இருக்குது, சம் என்ஜிஓஸ் இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் அதுக்கு ரொம்ப டைம் சொல்கிறேன். எங்களுக்கு ஸ்டில் வந்து நிறைய தமிழ் பீப்புளெலாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி. தயவு செஞ்சு வந்து ஒரு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் துபாயில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்த வந்து நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஸ்கேம் ஆனேன், எங்க கண்ணுக்கு தெரிஞ்சு ஸ்கேம் ஆகி நான் ஸ்கேம் ஆகிறேன் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சேன். ஹரி சொன்ன மாதிரி என்கிட்டயும் ஒரு பையன் வந்து 2 பசங்க 1.5 லட்சம் ரூபா, ஒரு தலைக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கட்டி, நம்ம ஊர் காசுக்கு சொல்றேன் 2 லட்சம் ரூபா கட்டி இங்க வந்து ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்லி இங்க வந்து அவன் 2-3 நாள் ரூம் இல்லாம பார்க்ல தங்கி அவனை ரூம்ல தங்க வச்சு 2 நாள் தங்க வச்சு அவனை நான் வந்து சீரியஸா ஊருக்கு திரும்ப அனுப்பிச்சு வச்சேன். நான் அமௌண்ட் ரெடி பண்ணல, அவனே ரெடி பண்ணான் ஊர்ல இருந்து. பட் அவனை பார்த்துக்க அவனுக்கு துபாய் என்னன்னு தெரியாம அழ ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் அப்படிதான் வந்து இங்க மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாத ஊர்ல நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, காசும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கிறீங்க. எல்லாமே போயிடுச்சு உங்ககிட்ட இருந்து. பாஸ்போர்ட்டும் இல்லை, நீங்க என்ன பண்ணணும், எங்க உங்களால் எங்கேயுமே நகர முடியாது. ரொம்ப லாக்டான நீங்க நினைச்சிட்டீங்க பாஸ்போர்ட் சும்மா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பாஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்க வந்து யார்கிட்டயுமே முதல்ல கொடுக்கவே கூடாது. ஓகேங்களா? முக்கியமாக வந்து இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற ஏஜென்சிலாம் வந்து இப்போ ஏஜென்சிலாம் வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் வந்து சப்மிட்டே பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வாங்குறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து தலையில உருண்டுறணும், வாங்கவே முடியாது உங்களால். ஏன்னா வந்து ஏஜென்சி வந்து அவன் அங்கே வச்சிருக்காங்க. இங்கே துபாயில் வந்து அவன் ஏஜென்சியோ இல்லை ரெஜிஸ்டர் கம்பெனி எதுவுமே இங்கே வச்சிருக்க மாட்டான். அங்கே வச்சிருந்து தான் அனுப்பிச்சிடுவான். இங்கே உங்களால் கம்ப்ளைண்டே பண்ண முடியாது. நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சிம்பிளாக நான் 100% சொல்லுவேன். ஊரில் இருக்கிற வரைக்கும் பாஸ்போர்ட் வந்து ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள். அதுவே நீங்கள் வெளிநாடு வந்துட்டீங்கன்னா அதுதான் உங்கள் உயிர். அது வந்து நீங்க உங்க கையில வச்சுக்கிறது தான் வந்து
யோசிச்சு பாருங்க, உங்க உயிரை வந்து நீங்க உங்க கையில வச்சுக்கிற சேஃப்னு நினைப்பீங்களா, இல்ல இவங்க கேக்குறாங்க நீங்க பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்துட்டு வருவீங்களா சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட சொல்லணும்னா என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். சிங்கம் 2ல டேனியோட பாஸ்போர்ட்டை பாக்கெட்ல இங்க இல்லடா இங்க வச்சிருக்கேன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நீங்க அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். பாஸ்போர்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களோட இடத்துல தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் இது வந்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த பேஜ்ல நாங்க பேசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நாங்க பேசுறோம். இந்த பாட்காஸ்ட் வரைக்கும் கொண்டு வரதுக்கு காரணம் இதான். திரும்பவும் இதை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து யாரும் ஏமாறக்கூடாதுன்னு வந்து நாங்க மனப்பூர்வமா விரும்புமா வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எந்த கன்சல்டன்சிட்டையும் போகாதீங்க. எந்த கன்சல்டன்சியும் போய் நான் வந்து வேலை வாங்கி தரேன், நான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் வேலை வாங்கி தரேன், HR வேலை வாங்கி தரேன்லாம் சொல்லுவானுங்க. நீங்க வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும், உங்க பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணா போதும் அப்படின்லாம் சொல்லுவானுங்க. சரிங்களா? தயவு செஞ்சு கன்சல்டன்சிட்ட போய் ஏமாறாதீங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்ற கன்சல்டன்சி இருக்கிறாங்க. 0.1% 1% கன்சல்டன்சில இருக்கிற சான்சஸ் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும், அவன் பார்த்த வரைக்கும், நாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உட்காந்து பேசின வரைக்குமே ஏமாந்தவங்க லிஸ்ட் தான் அதிகமா இருக்கு. ஜெயிச்சவன் நான் இந்த கன்சல்டன்சில போய் தான் வந்தாங்கிறவங்களாம் இந்த மேன் பவர் ப்ளூ கலர் ஜாப்ஸுக்கோ இந்த கிரே கலர் ஜாப்ஸுக்கோ போறவங்க இருக்காங்க. அந்த டிரைவர் ஜாப்ஸ்க்கு டெலிவரி ஜாப்ஸ்க்குலாம் இருக்காங்க. நான் அவங்கள பத்தி நான் சொல்லவே இல்லை. அதுவும் ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. உங்களுக்கு பேவும் கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. படிச்சிருக்கீங்க, கிராஜுவேட் ஆகிக்கிறீங்கன்னா என் பேஜில் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன். விசா எப்படி எடுக்கணும், அட்டஸ்டேஷன் எப்படி பண்ணணும், இங்கே வந்து எப்படி வேலை தேடணும், இங்கே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் ஜாப்ஸுக்கு, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். உங்களாலேயே வந்து தேடிக்க முடியும். ரூம்ஸ் எப்படி பார்க்கணுங்கிறத கொண்டு போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வாண்டடாக போய் ஒரு கன்சல்டன்சிட்ட கொடுத்து ஏமாறணுங்கிற ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படி ஏமாறணும்னு ஆசைப்பட்டா அது எங்க கன்சல்டன்சிங்கிறப்போ நம்ம அவங்கள பத்தி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். சில இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தான் வந்து நிறைய பாப்புலேட் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். சும்மா வேலை வாங்கி தரேன்னு போட்டு அந்த வீடியோ 1 மில்லியன் பிளைண்ட்லி வந்து 27K நம்ம பார்த்தது தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கிரேவிங்ஸ் இருக்கு. நான் எப்படியாச்சும் பொழைச்சிடணும், என் வீட்டை காப்பாத்திரணும், வெளிநாடு போய் தப்பு சொல்ல உங்களுக்கு படிச்சவங்களா. பட் ஸ்டில் நீங்க யோசிங்க, ஒரு விஷயம் வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து சும்மா கிடைக்குதுன்னா உங்களுக்கு வந்து அதுல தோணலையா அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, அதுல ஏதோ தப்பு இருக்கு. மக்களை தப்பு சொல்ல முடியாது. டியூன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்து கெடுத்து விட்டானுங்க நம்ம ஊர்ல. அரசியல் வேணாம், சாரி இப்படியே போவோம். ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா நாங்க நோட்டீஸ் பண்ணது தான். சில பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல 1 மில்லியன் வியூஸ்லாம் வந்துருச்சுன்னா அவன் வந்து பெரிய கிரியேட்டர் ஆயிடுறான். நார்மலா எல்லாருமே வந்து. ஸோ இப்போ நான் ஏற்கனவே வீடியோவை போட்டேன், நான் இங்கேயுமே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். வீடியோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 1 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வேணும் துபாயில. நீங்க வந்து வீடியோல வந்து கீழே துபாய் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அவ்வளவு பேர் 11,000 வேகன்சி போட்டுக்கிறாங்க. ஏதோ வந்து தமிழ்காரங்களை கூப்பிட்டு வேகன்சி போடுற மாதிரி. அவன் ஆவரேஜா அவன் எல்லாத்துக்குமே வேகன்சி போட்டிருக்கான். அதுல உள்ள நிறைய கிரைட்டீரியா இருக்குது. இந்த மாதிரி சில பேர்லாம் போடுறானுங்க, எமிரேட்ஸ்ல வேலை வாங்கி தரேன்னு போடுறானுங்க. நான் சொல்றேன் எவன் போடுறான்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வருவான் அந்த வீடியோல. மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோல சில பேர் இருக்காங்க, ரீசெண்டா 3-4 பேர் இருக்காங்க, கண்டினியூஸா போட்டுட்டு இதான் பொழப்பாவே வச்சிருக்காங்க. நான் ஒரு சிம்பிளா ஒரு மேட்டர் சொல்றேன், அந்த வீடியோ கண்டினியூ பண்றேன்னா இது விஷயத்த சொல்லிட்டு எமிரேட்ஸ் கம்பெனில இருந்து வேகன்சி போட்டிருக்காங்க, எங்க மேன் பவர் ஏஜென்சில இருந்து நாங்க ஆள் அனுப்புறோம் அப்படின்னு அக்கவுண்ட்ஸ் HR அட்மின் அதெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க துபாய் வந்துட்டீங்கன்னா துபாயில இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும். எமிரேட்ஸா இருக்கட்டும், வேற ஏதோ ஒரு கம்பெனியா ஃப்ளை எமிரேட்ஸா இருக்கட்டும், வேற ஏதோ பெரிய கம்பெனியா இருக்கட்டும், அவங்க கம்பெனில வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்க பேஜ்ல லிங்க்டின்ல போடுவாங்க. இதை யார் வேணாலும் போடுவாங்க, அவங்களோட வெப்சைட் கரியர்ஸ்ல இருக்கும். இதை யார் வேணாலும் பார்க்கலாம். அதுல கிரைட்டீரியா நிறைய இருக்குங்க. நீங்க எடுத்தோன்னே அப்ளை பண்ண முடியாது. இங்க சப்போஸ் வந்து ரெசிடென்ட்டா நீங்க 4 வருஷம் இருந்திருக்கணும், நீங்க இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கணும், நீங்க வந்து ஏர்போர்ட் இமிகிரேஷன்ல சப்போஸ் ஒர்க் பண்ற மாதிரி 5.7 feet மேல இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. வீடியோக்கு நான் சிம்பிளா பதில் சொல்லணும்னா, அவங்க ஓப்பனிங்ஸ் வரப்போகுதுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரதுக்கு 5 வருஷம் ஆகும். சீரியஸா? ஏன்னா ஏர்போர்ட் என்ன கட்டி முடிக்கலையே. அதாவது மொத்தம் ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் அவங்க வேகன்சி போட்டிருக்காங்க. அந்த வேகன்சி ஓப்பன் ஆகிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இப்போ முடிஞ்சா அந்த வீடியோக்கு நான் முடிஞ்சா. ஆனா அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை வச்சு பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் போறதுக்கு காரணம் என்ன, இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஸ்டடீஸ் இல்லாம படிக்காம சில பேர் கஷ்டப்படுறீங்க. துபாய் மட்டும் இல்லைங்க, எந்த கண்ட்ரிக்கு நீங்க வந்து சிங்கப்பூர் ஆகட்டும், மிடில் ஈஸ்ட்ல எந்த கண்ட்ரி ஆகட்டும், உங்களுக்கு வந்து இந்த ரிலேட்டடா வந்து உங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ற அந்த கம்பெனிகளுக்குன்னா நீங்க வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். அப்பயும் வந்து நான் ஃபுல்லா பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். உனக்கு உன்னை பத்தி தெரியும்ல, உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு தெரியலங்கிறது உன்னை பத்தி தெரியும்ல. அப்புறம் நீ வந்து என் ஃப்ரெண்டு எப்படி கொடுத்துருவாங்கிற பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணிட்டு போற, நீ தானே மச்சான் சொன்ன அப்படின்னு. உனக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும், அப்பதான் அந்த கம்பெனியை சஸ்டெயின் ஆக முடியும். சும்மா வந்து அவன் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்றான்னு சொன்னா நீ ஒண்ணுமே தெரியாம போக முடியுமா? சில டைம் கொடுப்பாங்க, சில டைம் சப்போஸ் இல்ல நாங்க எதிர்பார்த்த கேண்டிடேட் நீங்க இல்ல வேற பாத்துக்கணும்னு சொன்னா மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க இமிகிரேஷன் வந்துட்டீங்க. இதெல்லாம்